ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் தேர்தல், தீவிர வலதுசாரிகள் ஆட்சியை கைப்பற்றும் அபாயம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எச்சரிக்கை. பிரான்சில் தொடரும் கடும் வெப்பம். குளிரூட்டி கோளாறுகளை தவிர்க்க இன்டர்சிட்டி ரயில்கள் அதிரடி ரத்து. சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி. பிரான்ஸ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. அசம்பாவிதங்களை தடுக்க நாடு முழுவதும் 22,000 காவல்துறையினர் குவிப்பு. பிரான்சில் 10 வயது ரோமா சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி மாயம். பாகுபாடு காட்டுவதாக கூறி நீதிமன்றத்தின் முன் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். பிரான்சில் ஓட்டுநர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள். சாலை விபத்துகளை தடுக்க அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள். பிரான்சின் நான்ஸ் நகரில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் 18 வயது இளைஞர் சுட்டுக்கொலை. பிரான்ஸ் தொலைத்தொடர்பு துறையில் மாபெரும் மாற்றம். SFR நிறுவனத்தை பல பில்லியன் யூரோக்களுக்கு வாங்க 3 நிறுவனங்கள் கூட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோனின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் முடிவடையுள்ள நிலையில் அவரது இடத்திற்கு 35 பேர் போட்டி போடுகிறார்கள். மிதவாத இடதுசாரியினர், மையவாதிகள் மற்றும் மைய வலதுசாரிகள் என பல பிரிவுகளிலிருந்து ஏராளமான வேட்பாளர்கள் அதிபர் பதவிக்கான போட்டியில் களம் இறங்கியுள்ளனர். இவ்வாறு வாக்குகள் சிதறுவது தற்போது முன்னணியில் இருக்கும் தீவிர வலதுசாரிகள் சுலபமான வெற்றியை பெற வழிவகை செய்துவிடலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அவ்வாறு தீவிர வலதுசாரி வேட்பாளர் ஒருவர் பிரான்சின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெருமடியாக அமைந்துவிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீவிர தேசியவாத தலைவர் ஒருவர் பதவியேற்றால் ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கும் முடிவுகளை அவர் நிலைகுலைய செய்யலாம். மேலும் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தின் மேலாதிக்கத்திற்கு சவால் விடுத்து ஒற்றை சந்தையையும் ஷெங்கன் தடையற்ற பயண மண்டலத்தையும் சீர்குலைக்கும் வகையில் பிரான்சுக்கே முன்னுரிமை என்ற செயல் திட்டத்தை அவர் தீவிரமாக முன்னெடுக்கக்கூடும். எனவே பிரான்சின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து செயல்படாவிட்டால் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2வது பெரிய பொருளாதாரமும் பலம் வாய்ந்த அணுசக்தி நாடுமான பிரான்சை தீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் அபாயகரமான நிலை உருவாகிவிடும் என அரசியல் வல்லுநர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக நாளை அதிக வெப்பம் காணப்படும் நேரங்களில் இயக்கப்படும் சில இன்டர்சிட்டி ரயில்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக SNCF நிறுவனம் பல ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையால் ரயில்களில் ஏற்படக்கூடிய குளிரூட்டி தொடர்பான கோளாறுகளை தடுக்கும் நோக்கத்திலேயே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரைல் வகை பழைய ரயில் பெட்டிகள் தொடர்ச்சியான பராமரிப்பில் இருந்தாலும் புதிய ரயில்களைப் போல அவை வலுவானதாகவும் நம்பகத்தன்மையுடனும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரத்து நடவடிக்கையால் ஆக்சிட்டானி பிராந்தியத்தில் இன்று பாரிஸ், லிமோஜஸ், டோலூஸ் பாதையில் 7 ரயில்களும், போர்டோ, மார்சை பாதையில் 6 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல நாளை வெள்ளிக்கிழமையன்று பால்ட் பாதையில் மேலும் 7 ரயில்களும், போர்டோ, மார்சை பாதையில் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளர்மாண்ட் பாரிஸ் பாதையிலும் அடுத்த சில நாட்களுக்கு பல ரயில்கள் இயக்கப்பட மாட்டாது என்றும், குறிப்பாக நாளை 2 இருவழி பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளின் வசதிக்காக இயக்கப்படும் சில ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட பயணிகள் டிக்கெட் பணத்தை எவ்வித கட்டணமுமின்றி திரும்பப் பெறவோ அல்லது வேறு டிக்கெட்டுகளாக மாற்றிக்கொள்ளவோ முடியும் என்று SNCF நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் வருகின்ற சனிக்கிழமை PSG மற்றும் ஆர்சனல் அணிகளுக்கு இடையே மாபெரும் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியை முன்னிட்டு பிரான்ஸ் நாடு முழுவதும் 22,000 காவல்துறையினர் மற்றும் ஜெண்டார்ம்ஸ் காவல் படையினர் பாதுகாப்பு பணிக்காக களமிறக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் லோரன் நுன்யஸ் தெரிவித்துள்ளார். இதில் தலைநகர் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் 8,000 பாதுகாப்பு படையினர் தீவிர பணியில் ஈடுபட உள்ளனர். நேற்று மே 27ஆம் தேதி புதன்கிழமை வெளியிட்ட நேர்காணலில் அவர் இந்த தகவலை தெரிவித்தார். சனிக்கிழமை நடைபெறவுள்ள PSG மற்றும் ஆர்சனல் அணிகளுக்கிடையேயான இந்த போட்டியால் பொதுமக்கள் ஒழுங்குக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுவதால் இந்த மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் விளக்கமளித்தார். இதன் ஒரு பகுதியாக பாரிஸின் முக்கிய பகுதியான சாம்ஸ் எலிசேஸ் வீதியில் சனிக்கிழமை பிற்பகல் முதல் போக்குவரத்து முற்றிலுமாக மூடப்படும் என்றும் அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியின் போது பாரிஸில் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. குறிப்பாக சாம்ஸ் எலிசேஸ் பகுதியிலும் ரசிகர்கள் பார்ப்பதற்காக போட்டி அகலத்திரையில் ஒளிபரப்பான பார்க் டெஸ் பிரின்சஸ் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெரும் கலவர நிலை ஏற்பட்டிருந்தது. இதை கருத்தில் கொண்டே அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் பல மடங்கு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் வால்டிமான் பகுதியில் ரோமா சமூகத்தை சேர்ந்த 10 வயது சிறுமியான இலியானா கடந்த 3 வாரங்களாக காணாமல் போயுள்ளார். இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதாக பாதிக்கப்பட்ட ரோமா குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மே 9ஆம் தேதி சனிக்கிழமையன்று இவ்ரி சோர் சைன் என்ற இடத்தில் இலியானா காணாமல் போனதை தொடர்ந்து சாட்சிகளுக்காக அழைப்பு விடுத்த காவல்துறை அதிகாரிகள் மீது குடும்பத்தினர் கடும் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர். இதன் காரணமாக சிறுமியின் உறவினர்கள் பாரிஸ் போர்ட் டு கிளிஷி நீதிமன்றத்தின் முன்பு இலியானாவின் புகைப்படத்தை ஏந்தியபடி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணையாளர்கள் பாரிஸ் பிராந்தியத்தில் உள்ள பல வீடுகளை ஆய்வு செய்துள்ள போதிலும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என இலியானாவின் தந்தை வேதனையுடன் கூறுகிறார். இலியானா கடைசியாக இவ்ரி சோர் செயின் என்ற இடத்தில் உள்ள லிடில் கடைக்கு முன்னால் காணப்பட்டுள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கடைக்கு முன்னால் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்துள்ளன. அருகிலுள்ள சாலையோரத்தில் காவல்துறை மோப்ப நாய்களும் சிறுமியின் தடயங்களை கண்டறிய தவறிவிட்டன. பிரெஞ்சு மொழி பேச தெரியாத இலியானாவால் தனது அடையாளத்தை யாரிடமும் வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் என இலியானாவின் உறவினர்கள் பெருங்கவலை அடைந்துள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் சாலை விபத்து மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அரசு ஓட்டுநர்களுக்கு எதிராக மேலும் கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதன்படி புதிய வேக கண்காணிப்பு கேமராக்கள், அதிக அபராதங்கள், நகரங்களில் குறைந்த வேக வரம்புகள் மற்றும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காணிப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரிகளின் தகவல்படி கடந்த 2025 மற்றும் 2026 காலகட்டங்களில் பிரான்சில் சாலை விபத்து மரணங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சாலை மரணங்கள் 15% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான கட்டுப்பாடுகள் அவசியம் என பிரான்ஸ் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு அமைப்புகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக வருகின்ற 2027ஆம் ஆண்டு முதல் பிரான்சின் நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான புதிய வேக கேமராக்கள் நிறுவப்படலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நேரடியாக கேமரா அமைக்கும் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இதனால் சிறிய நகரங்களிலும் கூட வேக கட்டுப்பாடு தீவிரமாக அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது பயன்படுத்தப்படும் பாரம்பரிய வேக கேமராக்களுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமராக்களும் சேர்த்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் ஓட்டுநர் வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துகிறாரா, சீட் பெல்ட் அணிந்துள்ளாரா மற்றும் பாதுகாப்பான இடைவெளி விட்டுச் செல்கிறாரா போன்ற பல முக்கிய அம்சங்களையும் துல்லியமாக கண்காணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நன்ஸ் நகரில் நேற்று இரவு 10 மணியளவில் கட்டிடம் ஒன்றின் அருகில் நின்றிருந்த 18 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஸ்கூட்டரில் வந்த 2 மர்ம நபர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தலையில் பலத்த குன்று காயங்களுடன் உயிருக்கு போராடிய அந்த இளைஞரை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவசர மருத்துவ சேவை குழுவினர் தீவிரமாக முயன்றும் காப்பாற்ற முடியவில்லை. இந்த அதிர்ச்சிகரமான படுகொலை சம்பவம் போதைப்பொருள் கடத்தலுடன் நேரடியாக தொடர்புடையது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நான்ஸ் நகர மேயர் தனது எக்ஸ் தளத்தில் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்ந்து உயிர்களை பறிக்கிறது, வாழ்க்கைகள் சிதைக்கப்பட்டு குடும்பங்கள் அழிக்கப்படுகின்றன. மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் அரசின் பதில் இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் மிக கடுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சமீப வாரங்களில் நந்தஸ் நகரில் போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் நிகழ்ந்த 3வது துப்பாக்கி சூடு சம்பவம் இதுவாகும் என்பது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்றான SFR நிறுவனத்தை வாங்குவதற்காக வைகியூஸ் டெலிகாம், ஃப்ரீ இலியாட் குரூப் மற்றும் ஆரஞ்ச் ஆகிய 3 முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் இணைந்து 20.35 பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான புதிய ஒப்பந்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன. இந்த மாபெரும் ஒப்பந்தம் தற்போது இறுதிக்கட்ட தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நிலையில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. SFR நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஆல்டிஸ் பிரான்ஸ் கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய கடன் சுமையையும் வாடிக்கையாளர் இழப்பையும் சந்தித்து வந்தது. இதனால் நிறுவனத்தை முழுமையாகவோ அல்லது பகுதி அடிப்படையிலோ விற்பனை செய்வது குறித்து தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன.
இதற்கு முன்னதாக கடந்த 2025ஆம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்ட 17 பில்லியன் யூரோக்கள் அளவிலான முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள 20.35 பில்லியன் யூரோக்கள் ஒப்பந்தம் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேறினால் சுமார் 25 மில்லியன் SFR மொபைல் மற்றும் இணைய வாடிக்கையாளர்கள் இதன் மூலம் மாற்றங்களை சந்திக்க நேரிடும் என கூறப்படுகிறது. தற்போதைய முதற்கட்ட தகவல்களின்படி SFR நிறுவனத்தின் தற்போதைய வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற சேவைகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள அந்த 3 நிறுவனங்களுக்கும் இடையே குறிப்பிட்ட விகிதாசார அடிப்படையில் பிரித்து பகிரப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.